லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மாதவரத்திலிருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரை புதிய வழித்தடத்திற்கு சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவெடுத்திருக்கின்றது. இதுகுறித்து செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுகந்தகுமார், மாதவரத்திலிருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரையிலான புதிய வழித்தடத்திற்கு சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன்ராஜ். மாதவரத்தில் இருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூறு வரையிலான 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடத்திற்கு டிஎஃப்ஆர் சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையின் பிரதான போக்குவரத்தாக மாறியுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்டமாக சுமார் 54.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு பச்சை மற்றும் நீலம் நிறம் என 2 வழித்தடங்கள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து மாதவரம் முதல் தோழியனூர் வரையிலும், மாதவரம் முதல் திருச்சேரி சிப்காடு வரையிலும், பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும் என 3 வழித்தடத்தில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் நீட்டிப்பாக கோயம்பேடு முதல் முகப்பேறு வழியாக ஆவடி வரையிலும், பூந்தமல்லியில் இருந்து புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூர் வரையிலும் 2 வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கையும் தயார் செய்யும் பணியிலும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் வடசென்னை மக்களின் போக்குவரத்தை எளிமையாக்கும் வகையில், அவர்களின் கோரிக்கையை ஏற்கும் வகையிலும் மாதவரத்தில் இருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரை சுமார் 16.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்கான முறையான டெண்டரை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகந்தகுமார்.